புதுச்சேரி தெருக்களில் ரேபிஸ் தொற்றுமிக்க வெறிநாய்கள் சாதாரண தெருநாய்களுடன் சுற்றி திரிவதை நாம் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த நாய்கள் சிறுவர் சிறுமியரை முதியவர்களை கடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளன. இதுகுறித்த காணொளிகள் பலவற்றை சமூக ஊடகங்களில் நாம் பார்த்திருக்க முடியும். புதுச்சேரியில் நாய்களால் பாதிக்கப்பட்டவர்களும் அதிகரித்து வருகின்றனர் என்பதும் ஊடகங்கள் பத்திரிகைகள் வழியாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நாய்கள் கடிப்பதால் ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தாக போய் முடிகின்றன. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த பிரச்சினைக்கு நல்லதொரு தீர்ப்பு வழங்கினார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த தீர்ப்புக்கு விலங்குகள் நல ஆர்வலர்கள் மூலம் எதிர்ப்புகள் கிளம்பின. அவர்கள் எடுத்து வைக்கும் வாதங்களை காட்டிலும் நாய்களால் பாதிக்கப்படுவோர் தான் அதிகம் இருக்கின்றனர். எனவே புதுச்சேரி அரசு நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்து மனித உயிர்களை காக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம். எனவே புதுச்சேரி அரசு நிர்வாகம் திருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் செய்து மனித உயிர்களை காக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். நாளை நல்ல குடிமக்களை நாய்களால் நாம் இழந்துவிடக்கூடாது என்ற கவலையுடன் இதை தெரிவிக்கின்றேன். தடுப்பூசி போடுதல், குடும்ப கட்டுப்பாடு செய்தல், தெருநாய்களில் வெறிநாய்களை அடையாளம் கண்டு அதை பிடித்து அழித்தல் போன்ற நடவடிக்கைகளில் புதுச்சேரி ஈடுபட வேண்டும் என பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஜேசி மக்கள் மன்றம் சார்பில் ஆரியூரில் 5 ஏக்கர் நிலத்தை திறனாய்களின் பராமரிப்பிற்காக வழங்க நாங்கள் விரும்புகின்றோம். அரசு அனுமதி அளித்தால் நாய்களை பராமரிப்பதற்கும் அவற்றின் நலனை உறுதி செய்வதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் திறனாய்களின் மறுவாழ்வை மேம்படுத்துவதற்கும் அரசுடன் இணைந்து தீர்வு காண்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார்.